7 நாள் நீங்க பண்ற விஷயத்தினால உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகும்னா நம்ப முடியுதா? 7 நாள் தொடர்ந்து ஒரு தாட்டை நீங்க ரிப்பீட் பண்ணா மைண்ட் அதே நியூ ஐடென்டிட்டியா அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்துல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மோட்டிவேஷனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா? கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஜிம்முக்கு போறது பாடிக்கு தேவையான விஷயமோ அதே மாதிரி மைண்டுக்கு ரிப்பீட்டடா நீங்க பண்ற விஷயங்கள் கொடுக்கிற விஷயங்கள் தேவை. ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து 7 நாள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் சிலர் பார்த்திருப்பீங்க சடனா கான்ஃபிடென்ட் ஆவாங்க, இன்னும் சிலர் அட்ராக்டிவா ஆவாங்க, இன்னும் சில பேருக்கு சடனா மணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது மேஜிக்லாம் கிடையாது, ரிப்பீட்டடான அவங்க கொடுக்குற ஃபோக்கஸ். இந்த ஒரு விஷயத்த டெய்லி அடுத்த 7 நாளைக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்ல ஆரம்பிங்க, ஐ டிசர்வ் பெட்டர். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நீங்க ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லும் போது அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்லோலி உங்களுக்கு ஏற்ற உலகத்தை உருவாக்குவீங்க அண்ட் டாக்ஸிக்கான பீப்புளை டாலரேட் பண்ண மாட்டீங்க. அடுத்த 7 நாளைக்கு சொல்லலாமா? கமெண்ட் பண்ணுங்க ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 7 டேஸும் உங்க மைண்ட்ல இந்த தாட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும் பல முறை. ஒரு நாளைக்கு 60,000 to 70,000 எண்ணங்கள் வருது. அப்போ இதை மேக்ஸிமமா ரிப்பீட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Happy manifesting.